ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்கோ? என்ன இவ்வளோ வெங்காயம்னு பார்க்குறீங்களா? வெங்காயத்தை வச்சு ஒரு பொரியல் செஞ்சிடலாம் வாங்க. வெங்காயம் மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கணும். தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். பச்சை மிளகா, பூண்டு போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை போடணும், கண்டிப்பாக கருவேப்பிலை போடணும். என்கிட்ட இல்லை, போடல, அதனால் கருவேப்பிலை போட்டே போடணும். வச்சு மூடலாம். கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டு தக்காளி, தனியாத்தூள், மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு போடக்கூடாது. உப்பு போட்டால் தண்ணி விட்டுரும். வச்சு மூடிட்டு அப்பப்போ எடுத்து கலந்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் சாஃப்டாக வதங்கினதும் லாஸ்ட்டில் கரம் மசாலா, உப்பு, தேவையான உப்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி வெங்காய பொரியல் செஞ்சு பாருங்க. லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு மட்டும்தான் இது ஆகும், வேறு எதுக்கும் ஆகாது. கொத்தமல்லி தூவிட்டு வெங்காய பொரியல் ரெடி. இப்போ சப்பாத்தி சுட்டுக்கலாம். காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். வெங்காயமும் உடம்புக்கு நல்லது. சப்பாத்தி போட்டு வெங்காய பொரியல் போட்டுக்கலாம். பீட்ரூட் பொரியல், சப்பாத்திக்கு வெங்காயம் பொரியலுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் இருங்கோ. சின்ன குழந்தைங்க வெங்காயம் சாப்பிடாதவங்கெல்லாம் சாப்பிட்ருவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வெங்காய பொரியல், பீட்ரூட் பொரியல் சப்பாத்தியும் நல்லாயிருக்கும். யார் யார் வெங்காயம் பொரியல் செய்வீங்களோ கமெண்டில் சொல்லுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.